தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு வாஞ்சிநாதன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போ கர்நாடகாவில் பல சர்ச்சைகள் கடந்த வாரங்கள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா தக் லைஃப் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கர்நாடகத்தில் ஏற்படுத்தியது. நீதிமன்றத்தினுடைய செயல்களே நமக்கு வியப்பை தரக்கூடிய விதத்துல இருந்துச்சு. என்ன நடக்குது சார்? கமலஹாசன் பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு கருத்தை அவர் சொல்றார். அவர் கருத்துக்கும் பட வெளியீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் கருத்து சொன்னா அந்த கருத்து சரி தவறு, எங்கள் கருத்து தான் சரி அப்படின்னு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு கமல் சொல்றாரு. கர்நாடகாவில் இருப்பவர்கள் அவங்க கன்னடத்துல இருந்தா தமிழ் வந்துச்சு, இல்ல தமிழ்ல இருந்து கன்னடம் வரல, ஏதோ ஒரு கருத்தை அவங்க சொல்லட்டும், அது பிரச்சனையே கிடையாது. கர்நாடகாவில் இருக்க சிலர் கன்னடத்துல இருந்தா தமிழ் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இல்லையானா இருக்கு. ஒரு தவறான கருத்தை கூட எந்த ஒரு நபரும் அரசியல் சட்டப்படி கூறுவதற்கான உரிமை இந்த சமூகத்தில் இருக்குது. அரசியல் சட்டம் அந்த உரிமை வழங்கி இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19ல உறுதி செய்யப்பட்டு இருக்கு. அதனால ஒரு கருத்து சொல்லும் உரிமையை நீ சொல்லக்கூடாது, நீ சொன்னது தப்பு, அதை வித்ரா பண்ணு, வாபஸ் வாங்கு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றது கர்நாடகாவில் உள்ள அமைப்புகளும் சரி, அரசும் சரி, நீதிமன்றமும் சரி, அது அரசியல் சட்ட விரோத போக்கா தான் நான் பாக்குறேன். ஒரு சின்ன ஒரு கேள்வி இதுல குறுக்கீடு. ஆர்டிகல் நீங்க 19 குறிப்பிட்டதனால ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். தற்போது ராகுல் காந்தி அவர்கள் 2022ஆம் ஆண்டு அருணாச்சல் பிரதேசத்திலே நம்முடைய சோல்ஜர்ஸை சீனா தாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. இது கருத்து சுதந்திரமாக நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு அவதூறு. இந்திய இறையாண்மைக்கு எதிரான நீங்க ஒரு தவறான கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் தற்போது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சுட்டி காட்டியிருக்கிறதுன்னு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. சோ அப்போ ஷுட் நாட் பார்டர் த பார்டர் அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப எல்லையை மீறினா அது கருத்து சுதந்திரமா எடுக்க முடியாது. இல்ல இந்தியாவோட பிரச்சனையே இன்னைக்கு இந்த சங் பரிவார அரசியல், பெரும்பான்மைவாத அரசியல் மேலோங்குற போது ஒரு கும்பல் மனப்பான்மை வளர்ந்து நாடு எப்படியான சிக்கல்ல மாட்டும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த ரெண்டு பிரச்சனைகளும். அதாவது எங்கள் மனம் புண்படுது, இதைத்தான் விமர்சிக்கணும், இதை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்வதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது. ஒரு கருத்து அதாவது அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் 19(1) இருக்க உரிமையை போல 19(2) அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல அப்சல்யூட் ஃப்ரீடம் இருக்கு, எந்த கருத்தை வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆனா இந்தியாவுல சில அதற்கான கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள். அதுல தேசத்தின் இறையாண்மைக்கு தேசத்தை பிளவுபடுத்துற மாதிரி பாதுகாப்புக்கு ஊறு விளைவிப்பது போல் பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பேசினா கூட அந்த பேசிய கூற்று தேசத்தின் பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்குமா அப்படின்னு ஆராய்ந்து தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துலயும் அப்படி சொல்ல முடியாது. வெறுமனே அப்படி பேசுறது அப்படின்றது கூட குற்றம் கிடையாது. அந்த பேச்சு அடுத்து ஒரு செயலுக்கு, ஒரு வன்முறைக்கு மூலமாக இருந்து அதற்கான செயல் நடக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பேச்ச ஒரு தேசத்துக்கு எதிரானதா கணக்கில் கொள்ள முடியும். ஏராளமான வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால ராகுல் காந்தி அவர்கள் இத அந்த இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டை அல்லது சைனா ராணுவம் இந்திய ராணுவத்தை தாக்கிட்டு சொன்னது அது கருத்து சுதந்திரத்தின் பால் தான் வரும். அதை சொல்வதற்கு ஒரு நாட்டில் உள்ள எல்லா குடிமகனுக்கும் உரிமை இருக்கு. அவரை எதிர்கட்சி தலைவர், எம்பி, அவர் ஏன் சொல்லக்கூடாது? இப்ப பகல்காம் பிரச்சனையை எடுத்துக்கங்க, ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்கங்க. இது ரெண்டுமே புனிதமானது, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி ஏத்துக்கிற முடியும்னு கேக்குறாங்க. இந்த பகல்காம் அட்டாக்ல மோடி அரசு சொன்னது வரிசையா பொய்ன்னு ஆயிடுச்சு. நீங்க பகல்காம் தாக்குதல்ல கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி இன்னைக்கு வரை சொல்லுங்க. ஜெய்சங்கர் என்ன சொன்னாரு? பாகிஸ்தான் ராணுவத்துக்கு, பாகிஸ்தான் அரசுக்கு தகவல் தெரிவிச்சு விட்டுதான் நான் தீவிரவாத முகாம் தாக்கணும்னா அது என்ன, அதுல மீனிங் இருக்கா? அவங்கள்ட்ட சொல்லிட்டு தாக்குனா அவங்க எப்படி இருப்பாங்க? அடுத்து தொடர்ந்து என்ன நடந்துச்சு? ட்ரம்ப் ஏன் அறிவிச்சாரு? இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் எல்லாரும் கேக்குறாங்க. இன்னைக்கு இந்தியாவோட போர் விமானங்கள் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தே செய்தி வந்துச்சு. பிரான்ஸ்ல இருந்து ஒரு நிறுவனம் செய்தி வெளியிட்டாங்க, இல்லன்னு மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ராணுவ தளபதியை ஒத்துக்கிட்டாரு. அப்ப நீங்க முழுக்க எல்லாத்திலயும் பொய் சொல்லியிருக்கீங்கன்னா இதை கேள்விக்கு உட்படுத்தும் கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிக்கோ ஒரு நாட்டின் குடிமகனுக்கும் இருக்கா இல்லையா? இப்ப புனிதமானது இதெல்லாம் பேசக்கூடாது, எங்க மனம் புண்படுது அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது பாருங்க, அதுவே அடிப்படையில் தவறு. இந்த நாட்டுல கடவுளை விமர்சிக்கலாம், மதத்தை விமர்சிக்கலாம், எந்த கருத்தை விமர்சிக்கலாம்.
இப்போ ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த கடவுள் அந்த கருத்தை பரப்புறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? திருப்பதி கோயில் வச்சிருக்கிறாங்க, அந்த கருத்தை பரப்புறாங்க. ஜக்கி வாசுதேவ் அவர் கருத்தை பரப்புறாரு. அதுக்கு மாற்று கருத்தாக கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு உரிமை இருக்குது, அரசியல் சட்டம் அங்கீகரிச்சிருக்கு. அப்ப இந்த கருத்தினால மனம் புண்படுது என்ற அடிப்படையில சமூகத்தில் பேசுறதே அடிப்படையில் தவறு. அதிலும் அவர் நீதிபதி பேசியிருக்கார் பாருங்க, கர்நாடக நீதிபதி நாகப்பிரசன்னா. அவர் பேசுனதான் வந்து உச்சபட்சம். ஒரு நீதிபதி என்பவர் சாதி, மொழி, இனம் இந்த பாகுபாடுகள்லாம் அப்பாற்பட்டவர். அவர் அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு வர்ற போது கர்நாடக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், கேரளா மக்கள், ஆந்திரா மக்கள், வட மாநில மக்கள்லாம் வேறுபாடு பார்க்கக்கூடாது. கமலஹாசன் நிறுவனம் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறாங்க. பாதுகாப்பு கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா டிஸ்மிஸ் பண்ணலாம், அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் வாங்கிக்கிற போறாங்க. இதை தாண்டி கமலஹாசன் என்ன அவரு மொழியியல் வல்லுநரா அப்படின்னு நீதிபதி கேட்டார்னா, நீதிபதி மொழியியல் வல்லுநரா? அவர் எப்படி கமலஹாசன் சொன்ன கருத்து தப்புன்னு முடிவுக்கு வந்தாரு? நீதிபதி அது வர்றதுக்கு அவருக்கு எப்படி அந்த அவர் வல்லுநர் கிடையாது இல்ல? எந்த மொழியில இருந்து எந்த மொழி வந்துச்சு, இப்ப கமலஹாசன் சொன்னது தப்பு இல்ல கர்நாடகாவில் உள்ளவங்க சொல்றதுதான் சரி, நீதிபதி எப்படி முடிவுக்கு வந்தார்? நிச்சயமா சார். இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்துக்கள் இது வந்து ஒரு அந்நியப்பட்ட ஒரு கருத்தாக பார்க்கப்பட்டது. மேலும் அங்கு உள்ள கன்னட இன அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்பாடுகளும் ஆட்சேபனைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பதெல்லாம் வந்து கடந்த காலத்துல நம்ம விவாதிச்சிருப்போம். நிச்சயமா தகவல்களை எங்க நேயர்களுக்கு வந்து பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.